ஓம் சாந்தி. அக்டோபர் 23, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீந்துவது எவ்வாறு என உங்களுக்கு கற்பிப்பதற்கே தந்தை வந்துள்ளார். இதனை கற்பதனால் நீங்கள் இவ்வுலகிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்லப்படுகிறீர்கள். பின்னர் முழு உலகமும் உங்களுக்காக மாற்றமடைகிறது. கேள்வி: தந்தையின் உதவியாளர்களான நீங்கள் செய்யும் உதவிக்கு பிரதிபலனாக எதனை பெற்றுக் கொள்கிறீர்கள்? பதில்: தந்தை இந்நேரத்தில் தனக்கு உதவியாளர்கள் ஆகின்ற குழந்தைகளான உங்களை அரை கல்பத்திற்கு நீங்கள் உதவியோ அல்லது ஆலோசனையோ பெற வேண்டிய அவசியம் இல்லாதவாறு ஆக்குகின்றார். அவர் அத்தகைய மகத்துவமானதோர் தந்தை. அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் எனது உதவியாளர்கள் ஆகி இருக்காதிருந்தால் என்னால் எவ்வாறு சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும்? ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையிலும் இனிமையான வரிசை கிரமமான பரம இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பல குழந்தைகள் விவேகமற்றவர்கள் ஆகியுள்ளனர். ராவணன் உங்களை மிகவும் விவேகமற்றவர்கள் ஆக்கியுள்ளான். இப்பொழுது நாங்கள் மிகவும் விவேகமானவர்கள் ஆக்கப்படுகின்றோம். இந்தியன் சிவில் சேவைக்கான ICS பரீட்சையில் ஒருவர் சித்தியடையும் பொழுது தான் மிக பெரியதோர் பரீட்சையில் சித்தியடைந்து விட்டதாக நினைக்கின்றார். நீங்கள் சித்தியடையும் பரீட்சை எவ்வளவு மகத்துவமானது என பாருங்கள். அதனை பற்றி சிந்தியுங்கள். உங்களுக்கு கற்பிப்பவர் யார்? கற்பவர்கள் யார்? ஒவ்வொரு கல்பத்திலும் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்தும் நீங்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் குருவை சந்திக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. அதி மேலான தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற ஆஸ்தி எவ்வளவு மகத்தானது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். ஆசிரியர் உங்களுக்கு கற்பிப்பதன் மூலம் உங்களுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு கற்பிப்பதுடன் நீங்கள் ஆட்சி செய்வதற்காக இவ்வுலகையும் புதியதோர் உலகமாக மாற்றுகின்றார். பக்தி மார்க்கத்தில் அவரின் புகழை அவர்கள் அதிக அளவு பாடுகிறார்கள். நீங்கள் அவரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பழைய உலகம் மாறுகிறது என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அனைவருமே சிவ் பாபாவின் குழந்தைகள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். பழைய உலகை புதிய உலகம் ஆக்குவதற்கு தந்தை இங்கு வர வேண்டும். திரிமூர்த்தி படத்தில் புதிய உலகின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலமாக இடம்பெறுவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். புதிய உலகை படைப்பவர் பிரம்மா அல்ல, படைப்பவர் தந்தையாவார். அவர் கூறுகின்றார், நான் வந்து சாதுரியமாக பழைய உலகின் அழிவை தூண்டி புதிய உலகை படைக்கின்றேன். புதிய உலகில் வெகு சிலரே வாழ்கின்றார்கள். அரசாங்கம் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறது. எவ்வாறாயினும் அது இப்பொழுது குறைவடைய முடியாது. யுத்தத்தில் மில்லியன் கணக்கானோர் மரணிக்கிறார்கள். இருப்பினும் ஜனத்தொகை தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. இதனை நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் புத்திகளில் நீங்கள் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் இந்த ஞானத்தை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை மாணவர்களாக கருதுகின்றீர்கள். எவ்வாறு நீந்துவது எனவும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். மக்கள் கூறுகிறார்கள், எனது படகை அக்கறைக்கு எடுத்து செல்லுங்கள். நன்றாக நீந்தி கற்றுக்கொள்பவர்கள் மிகவும் பிரபல்யமடைகிறார்கள். இப்பொழுது நீங்கள் எவ்வாறு நீந்துகின்றீர்கள் என பாருங்கள். நீங்கள் முற்றிலுமாகவே மேலே சென்று பின்னர் கீழிறங்கி இங்கே வருகின்றீர்கள். தாம் எத்தனை மைல்கள் மேலே சென்றதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் அதிக அளவு மைல்களை கடந்து மேலே செல்கின்றீர்கள். இது கணக்கிடக்குரிய பௌதிகமான விஷயமாகும். உங்களை பொறுத்தவரை அது கணக்கிட முடியாதது. நீங்கள் சூரியன், சந்திரன் போன்ற இல்லாத வீட்டிற்கு திரும்பிச் செல்வீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். அது உங்கள் இல்லம் என்ற சந்தோஷம் உங்களுக்கு உள்ளது. நாங்கள் அவ்விடத்து வாசிகள்.
மக்கள் பக்தி செய்து முக்திதாமத்திற்கு செல்ல முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எவராலும் அங்கே செல்ல முடியவில்லை. அவர்கள் கடவுளை முக்திதாமத்தில் சந்திக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் பல்வேறு வழிமுறைகளில் முயற்சி செய்கிறார்கள். சிலர் தாம் ஒளியுடன் இரண்டர கலப்போம் என கூறுகிறார்கள். சிலர் தாம் முக்திதாமத்திற்கு செல்வோம் என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் எவருக்கும் முக்திதாமத்தை தெரியாது. பாபா வந்திருக்கின்றார் என்பதையும் அவர் எங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வார் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இனிமையிலும் இனிமையான பாபா வந்து தன்னுடன் எங்களை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு எங்களை தகுதியுடையவர்கள் ஆக்குகின்றார். இதற்காக நாங்கள் அரை கல்பமாக முயற்சி செய்து வந்தோம். ஆனால் எங்களால் அந்த அளவிற்கு தகுதியுடையவராக முடியவில்லை. எவராலும் ஒளியுடன் இரண்டர கலக்கவோ அல்லது எவராலும் முக்திதாமத்திற்கு செல்லவோ அல்லது அனாதியான முக்தியை அடையவோ முடியாது. அவர்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டன. பிராமண குலத்தின் அலங்காரங்களாகிய நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் இப்பொழுது பலனளிக்கின்றன. இந்நாடகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? நீங்கள் இப்பொழுது ஆஸ்திகர்கள் என அழைக்கப்படுகின்றீர்கள். உங்களுக்கு தந்தையை மிக நன்றாக தெரியும். அத்துடன் நீங்கள் உலக சக்கரத்தை பற்றியும் தந்தையிடமிருந்து கற்றிருக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், எவரிடமும் முக்தி அல்லது ஜீவன் முக்தி பற்றிய ஞானம் இல்லை. தேவர்களிடம் கூட அது இல்லை. எவருக்கும் தந்தையை தெரியாது. ஆகையால் அவரால் எவரையும் எவ்வாறு திரும்பவும் அழைத்து செல்ல முடியும்? பல குருமார்கள் உள்ளனர். பலரும் அவர்களின் சீடர்கள் ஆகின்றார்கள். சிவ் பாபாவே உண்மையான சத்குரு. அவருக்கு பாதங்கள் இல்லை. அவர் கூறுகின்றார், எனக்கு பாதங்கள் இல்லை. நான் எவ்வாறு என்னை வழிபட அனுமதிக்க முடியும்? குழந்தைகள் உலக அதிபதிகள் ஆகிறார்கள். எனவே அவர்கள் என்னை வழிபடுவதை எவ்வாறு நான் அனுமதிக்க முடியும்? பக்தி மார்க்கத்தில் குழந்தைகள் தமது தந்தையை வீழ்ந்து வணங்குகிறார்கள். உண்மையில் குழந்தைகளே தந்தையின் சொத்திற்காக அதிபதிகள். ஆனால் அவர்கள் தமது பணிவை காட்டுகிறார்கள். சிறு குழந்தைகள் கூட அவர்களது பாதங்களில் வீழ்ந்து வணங்குகிறார்கள். இங்கே தந்தை கூறுகின்றார், நீங்கள் எனது பாதங்களில் விழுந்து வணங்குவதிலிருந்து உங்களை நான் விடுவிக்கின்றேன். அவர் அத்தகைய மகத்துவமான தந்தை. அவர் கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் எனது உதவியாளர்கள். நீங்கள் எனது உதவியாளர்கள் ஆகாதிருந்தால் என்னால் எவ்வாறு சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இந்நேரத்திலேயே நீங்கள் எனது உதவியாளர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் எவரது உதவியையும் நாட அவசியமில்லாத வகையில் நான் உங்களை அவ்வாறானவர்கள் ஆக்குகின்றேன். நீங்கள் எவராவது ஆலோசனையையும் பெற வேண்டிய தேவை ஏற்படாது. இங்கே தந்தை குழந்தைகளின் உதவியை பெறுகின்றார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது அழுக்காகி விடாதீர்கள். மாயையினால் தோற்கடிக்கப்படாதீர்கள். இல்லை என்றால் நீங்கள் பெயருக்கு அவதூறு ஏற்படுத்துவீர்கள். குத்து சண்டையில் வெற்றியீட்டியவர்கள் புகழப்படுகிறார்கள். தோல்வியடைந்தவரின் முகம் வெளிறிவிடுகின்றது. இங்கும் சிலர் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இங்கே தோற்கடிக்கப்பட்டவர்களை குறித்து அவர்கள் தமது முகத்தை அழுக்காக்கிவிட்டனர் என கூறப்படுகிறது. அவர்கள் இங்கே அழகானவர்கள் ஆகுவதற்கே வந்தார்கள். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இதுவரை அவர்கள் சம்பாதித்துள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டு விடுவதால் அவர்கள் புதிதாக ஆரம்பிக்க வேண்டியுள்ளது. தந்தையின் உதவியாளர்கள் ஆகிய பின்னர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு தந்தையின் பெயருக்கு அவதூறு ஏற்படுத்துகிறார்கள். இரு கட்சியினர் உள்ளனர். ஒன்று மாயையின் அடிமைகள், 2 இறை சேவகர்கள். நீங்கள் தந்தையை நேசிக்கின்றீர்கள். விநாச காலத்தில் அன்பற்ற புத்திகளை கொண்டவர்கள் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் அன்பான புத்திகளை கொண்டவர்கள். எனவே பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் அன்பான புத்தியுடையவர்கள் என்பதால் ஏன் மாயையினால் தோற்கடிக்கப்படுகின்றீர்கள்? தோற்கடிக்கப்படுபவர்கள் துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். வெற்றியீட்டுபவர்களுக்கு மக்கள் கரகோஷம் செய்து அவர்களை புகழ்கின்றார்கள். நீங்கள் மிகவும் உறுதியானவர்கள் என்பதையும்
நிச்சயமாக மாயையை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் சொந்த சரீரம் உட்பட நீங்கள் பார்க்கின்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். என்னை மாத்திரம் சதா நினைவு செய்யுங்கள். மாயை உங்களை சதோப்பிரதானிலிருந்து தமோப்பிரதானம் ஆக்கியுள்ளார். நீங்கள் மீண்டும் இப்பொழுது சதோப்பிரதானம் ஆக வேண்டும். நீங்கள் மாயையை வெற்றி கொள்வதனால் உலகை வெல்பவர்கள் ஆக வேண்டும். இது வெற்றியையும் தோல்வியையும் இன்பத்தையும் துன்பத்தையும் பற்றிய நாடகமாகும். ராவண ராஜ்யத்தில் தோல்வி உள்ளது. தந்தை இப்பொழுது உங்களை பவுண்டு பெறுமதி உடையவர்கள் ஆக்குகின்றார். சிவனின் பிறந்த நாள் மாத்திரமே பவுண்டு பெறுமதியான பிறந்த நாள் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆக வேண்டும். அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் தீப மாலை உள்ளது. அனைவரது ஒளியும் ஏற்றப்பட்டுள்ளது. உங்கள் ஒளிகள் பிரதான சக்தியிலிருந்து ஏற்றப்படுகின்றன. பாபா இங்கு அமர்ந்திருந்து மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். தந்தையை தவிர வேறு ஏவரும் உங்களை இனிமையிலும் இனிமையான அன்பிற்கினிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என கூறுவார். ஆன்மீக தந்தை கூறுகின்றார், ஓ எனது இனிய அன்பான குழந்தைகளே, நீங்கள் அரை கல்பமாக பக்தி செய்திருக்கின்றீர்கள். இருப்பினும் உங்களில் ஒருவர் கூட இன்னமும் வீடு திரும்ப முடியாதுள்ளது. தந்தை வரும்பொழுதே அவரால் அனைவரையும் வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல முடியும். சங்கம யுகத்தை பற்றி நீங்கள் மிக நன்றாக விளங்கப்படுத்தலாம். எவ்வாறு தந்தை வந்து ஆத்மாக்கள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். இவ்வுலகில் உள்ள எவருக்கும் இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி தெரியாது. இது எல்லையற்ற நாடகமாகும். நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். இதனை வேறு எவராலும் கூற முடியாது. மக்கள் எல்லையற்ற நாடகத்தை பற்றி பேசுவார்களாயின் அவர்கள் எவ்வாறு நாடகத்தை விளங்கப்படுத்துவார்கள்? இங்கே நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தின் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் இப்பொழுது இந்த ஞானம் உள்ளது. நீங்கள் இப்பொழுது நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு அனைத்தையும் மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிகளவு தடுமாறி திரிந்தீர்கள். நீங்கள் நீராடுவதற்கு எவ்வளவு தூரம் செல்கின்றீர்கள்? இதில் மூழ்கி எழுந்தால் நீங்கள் தேவதைகள் ஆகின்றீர்கள் என்று ஓர் ஏரியை குறித்து கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது இந்த ஞானக்கடலில் மூழ்கி எழுந்து இளவரசிகள் ஆகின்றீர்கள். மிகவும் நாகரீகமான ஒருவர் ஒரு தேவதையை போன்று தென்படுவதாக கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது ரத்தினங்கள் ஆகின்றீர்கள். மனிதர்கள் பறந்து செல்வதற்கு சிறகுகள் போன்றவற்றை கொண்டிருக்க முடியாது. இவ்வாறு அவர்களால் பறக்க முடியாது. ஆத்மாக்களே பறக்கின்றார்கள். ராக்கெட்டுகள் எனவும் அழைக்கப்படுகின்ற ஆத்மாக்கள் சின்னம் சிறியவர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் வீடு திரும்பும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அக்காட்சியை காண்பது சாத்தியமாகும். உங்கள் புத்திகளால் புரிந்து கொண்டு விநாசத்தை காண்பது எவ்வாறு சாத்தியம் என்பது பற்றி நீங்கள் பேசுவதை போன்றே ஆத்மாக்களின் கூட்டம் வீடு திரும்புகின்ற காட்சியை காண்பதும் சாத்தியமாகும். ஹனுமன், கணேஷ் போன்றோர் உண்மையில் இல்லை. ஆனால் மக்கள் அவர்களின் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கும் பக்தி உணர்விற்கும் ஏற்ப அவர்களின் காட்சியை பெறுகிறார்கள். பாபா ஒரு புள்ளி ஆவார். அவரை நீங்கள் எவ்வாறு விவரிக்க முடியும்? ஆத்மா இக்கண்களினால் காண முடியாத ஒரு சின்னஞ்சிறிய நட்சத்திரம் என்றும் கூறப்பட்டுள்ளது. செயல்கள் ஆற்றுகின்ற ஷரீரங்கள் மிக பெரியவை. ஆத்மாக்கள் மிகவும் சின்னஞ்சிறிய புள்ளியாக இருப்பினும் 84 பிறவிகளின் சக்கரம் அவர்களுக்குள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள் என்பதை எந்த ஒரு மனிதரின் புத்தியினும் அறியாதுள்ளது. எவ்வாறு ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஒரு பாகம் பதியப்பட்டுள்ளது என்பது அற்புதமானது. ஆத்மாக்களே ஷரீரங்களை எடுத்து தமது பாகங்களை நடிக்கிறார்கள். இந்த நாடகங்கள் எல்லைக்கு உட்பட்டவை. அந்த நாடகம் எல்லையற்றது. எல்லையற்ற தந்தை தனது சொந்த அறிமுகத்தை கொடுப்பதற்காக தானே வந்துள்ளார். நல்ல சேவை செய்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் பிறருக்கு எவ்வாறு விளங்கப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையோடு
தொடர்ந்தும் இந்த ஞானக்கடலை கடைகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவருடனும் பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டி உள்ளது. அவ்வாறு இருந்தும் தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என சிலர் பாபாவிடம் கூறுகிறார்கள். ஒருவர் கற்காத பொழுது அவர் கல்புத்தியுடையவர் என கூறப்படுகின்றார். சிலர் 7 நாட்கள் மாத்திரமே கற்றதும் மிகவும் சந்தோஷம் அடைந்து தாம் பாபாவிடம் செல்ல விரும்புவதாக கூறுவதை உங்களால் காண முடிகின்றது. பிறர் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. மக்கள் கல்புத்திகளை பற்றியும் தெய்வீக புத்திகளை பற்றியும் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஓர் ஆத்மா தூய்மையாகும் பொழுது அவர் தெய்வீக பிரபு ஆகின்றார். தெய்வீக பிரபுவிற்கும் ஓர் ஆலயம் உள்ளது. முழு ஆலயமும் தங்கத்தால் ஆக்கப்படவில்லை. அந்த ஆலயத்தின் உச்சியில் சிறிதளவு தங்க முலாம் பூசப்பட்டுள்ளது. நீங்கள் பூந்தோட்டத்தின் அதிபதியை கண்டுவிட்டீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முட்களிலிருந்து மலர்கள் ஆகுவதற்கான பாதையை அவர் எங்களுக்கு காட்டுகின்றார். அல்லாவின் பூந்தோட்டத்திற்கான புகழும் உள்ளது. ஆரம்ப காலத்தில் ஒரு முஸ்லிம் நபர் டிரான்ஸில் செல்வதுண்டு. குதா கடவுள் தனக்கு ஓர் மலரை கொடுத்ததாக அவர் கூறினார். நிற்கும் பொழுதே குதாவின் பூந்தோட்டத்தை அவர் பார்த்துவிட்டு பின்னர் கீழே விழுந்து விடுவார். எவ்வாறாயினும் குதாவினால் மாத்திரமே குதாவின் பூந்தோட்டத்தை ஒருவருக்கு காட்ட முடியும். வேறு எவராலும் அதனை எவ்வாறு பிறருக்கு காட்ட முடியும்? அவர் உங்களுக்கு வைகுந்தத்தின் காட்சிகளை அருள்கின்றார். குதா உங்களை அங்கே அழைத்து செல்கின்ற பொழுதிலும் அவர் அங்கிருப்பதில்லை. குதா அமைதி தாமத்திலிருந்து உங்களை வைகுந்தத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். நீங்கள் சந்தோஷப்படும் வகையில் அத்தகைய நல்ல விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்கிறீர்கள் என்பதை குறித்து உள்ளூர அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். அங்கே துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை கூறுகின்றார், சந்தோஷ தாமத்தையும் அமைதி தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். நாங்கள் ஏன் எங்கள் வீட்டை நினைவு செய்யக்கூடாது? ஆத்மாக்கள் வீடு திரும்புவதற்கு பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள். அவர்கள் தபஸ்யா கிரியைகள் போன்றவற்றை செய்து அதிக அளவு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எவராலும் வீடு திரும்ப முடியாதுள்ளது. விருட்சம் படத்தில் ஆத்மாக்கள் வரிசை கிரமமாக தொடர்ந்தும் கீழிறங்குவது காட்டப்பட்டுள்ளது. தந்தையே இங்கிருக்கும் பொழுது எவ்வாறு எவராலும் இடையில் திரும்பி செல்ல முடியும்? அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கூறுகின்றார், அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். தந்தையை மறந்து விடுவதனாலேயே நீங்கள் சந்தோஷத்தை இழப்பதுடன் மாயையின் செருப்படியையும் அனுபவம் செய்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது செருப்படியை சற்றேனும் அனுபவம் செய்யக்கூடாது. ஷரீர உணர்வே பிரதான விஷயம். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என நீங்கள் யாரை அழைத்தீர்களோ அந்த தந்தையிடம் இப்பொழுது நீங்கள் கற்கின்றீர்கள். அவர் உங்கள் கீழ்ப்படிவான சேவகரும் ஆசிரியரும் ஆவார். தந்தையே கீழ்ப்படிவான சேவகன் ஆவார். முக்கியஸ்தர்கள் தங்கள் கையெழுத்திற்கு மேலே எப்பொழுதும் உங்கள் கீழ்ப்படிவான சேவையாளன் என எழுதுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் எவ்வாறு இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன் என பாருங்கள். தகுதி வாய்ந்த குழந்தைகள் மாத்திரமே தந்தையால் நேசிக்கப்படுகிறார்கள். தகுதியற்ற, அதாவது தந்தைக்குரியவர்கள் ஆகிய பின்னர் விகாரத்தில் ஈடுபடுவதால் துரோகிகள் ஆகிய குழந்தைகளை குறித்து அவர் கூறுகின்றார், அத்தகையதோர் குழந்தை பிறக்காதிருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஒருவரினால் மற்ற பலரது பெயருக்கு அவதூறு ஏற்படுகிறது. அத்துடன் பலரும் சிரமங்களுக்கு உள்ளாகின்றார்கள். இங்கே நீங்கள் அத்தகைய மேன்மையானதோர் பணியை செய்கின்றீர்கள். நீங்கள் உலகை ஈடேற்றுகின்றீர்கள். உங்களிடமோ 3 சதுரடி நிலம் கூட இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் எவரையும் வீட்டையும் குடும்பத்தையும் துறக்கச் செய்வதில்லை. நீங்கள் அரசர்களிடமும் கூறுகின்றீர்கள், நீங்கள் இரட்டை கிரீடத்திற்கு உரியவர்களாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தீர்கள். இப்பொழுது பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை மீண்டும் ஒரு முறை பூஜிக்க தகுதியானவர்களாக ஆக்குவதால் நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும் அல்லவா?
அதற்கு சற்று காலம் எடுக்கும். ஒருவரிடம் 100,000 பெறுவதால் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஏழைகளே ராஜ்யத்தை பெற உள்ளனர். நீங்களே தந்தை ஏழைகளின் பிரபு என அழைக்கப்படுவதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். பாரதம் மிகவும் ஏழ்மையானது. அதிலும் குறிப்பாக தாய்மார்களாகிய நீங்களே ஏழைகள். செல்வந்தர்களால் இந்த ஞானத்தை பெற முடியாது. அதிக அளவு துன்புறுத்தப்பட்ட பல கள்ளம் கபடமற்ற பெண்கள் இங்கே வருகிறார்கள். தந்தை கூறுகின்றார், தாய்மார்கள் முன்னேறி செல்வதற்கு உற்சாகம் அளிக்கப்பட வேண்டும். அதிகாலையில் நீங்கள் குழுக்களாக உலாவச் செல்லும் பொழுது தாய்மார்களே முன்னால் செல்ல வேண்டும். உங்கள் பேட்சும் முதற்தரமானது. முன்னால் செல்பவர்கள் டிரான்ஸ்லைட் படங்களை எடுத்து செல்ல வேண்டும். உலகம் இப்பொழுது மாறப்போகின்றது என அனைவரிடமும் கூறுங்கள். நாங்கள் முன்னைய கல்பத்தில் செய்ததை போன்று தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். சேவையை எவ்வாறு நடைமுறையில் இடலாம் என்பது பற்றி நீங்கள் இந்த ஞான கடலை கடைய வேண்டும். அதற்கு காலம் எடுக்கிறது அல்லவா? அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனமும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையின் மீது உண்மையான அன்பை கொண்டிருந்து அவரது உதவியாளர் ஆகுங்கள். ஒரு பொழுதும் மாயையினால் தோற்கடிக்கப்பட்டு குலத்தின் பெயரை அவதூறு செய்யாதீர்கள். உங்கள் சொந்த சரீரம் உட்பட நீங்கள் காண்கின்ற அனைத்தையும் மறப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். 2. நீங்கள் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்கின்றீர்கள் என்ற சந்தோஷத்தை உள்ளார கொண்டிருங்கள். பாபா ஒரு கீழ்ப்படிவான ஆசிரியராக எங்களை வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கு தகுதியானவர்கள் ஆக்குகின்றார். தகுதியானவராகவும் கீழ்ப்படிவானவராகவும் ஆகுங்கள். தகுதியற்றவர் ஆகாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சேவையாளராகி ஒவ்வொரு கணமும் உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தினாலும் மனோபாவத்தினாலும் செயல்களாலும் சேவை செய்வீர்களாக. தந்தை அளவு கடந்த அன்பானவராக இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். தந்தை இல்லாது உயிரே இல்லாதிருப்பதை போன்றே சேவை இல்லாது உயிரே இருக்க முடியாது. ஒரு சதா யோகியாக இருப்பதுடன் கூடவே சதா சேவையாளராகவும் இருங்கள். உறங்கும் போதும் கூட சேவை செய்யுங்கள். நீங்கள் உறங்கும் போது அமைதி உங்கள் முகத்தில் தெரிய வேண்டும். பேரானந்த அதிர்வுகள் அனுபவம் செய்யப்பட வேண்டும். உங்கள் ஒவ்வொரு புலன் அங்கங்களினாலும் தந்தையின் நினைவை அனைவருக்கும் ஞாபகப்படுத்துகின்ற சேவையை தொடர்ந்தும் செய்யுங்கள். உங்கள் சக்திமிக்க மனோபாவத்தினால் தொடர்ந்தும் அதிர்வுகளை பரவச் செய்யுங்கள். உங்கள் செயல்களால் ஒரு கர்மயோகி ஆகுவதற்கான ஆசீர்வாதங்களை தொடர்ந்தும் கொடுங்கள். ஒவ்வொரு அடியிலும் தொடர்ந்தும் பல மில்லியன்களை சேமியுங்கள். அப்பொழுது நீங்கள் சதா சேவை செய்பவர் என்றும் சேவையாளர் என்றும் அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். உங்கள் ஆன்மீக ஆளுமையின் விழிப்புணர்வில் நிலைத்திருந்தால் நீங்கள் மாயையை வெற்றி கொண்டவர் ஆக முடியும். அவ்யக்த இஷாரா. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் உங்கள் மனதின் மூலம் யோக சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். பேசுவதற்கு பயிற்சி செய்து அதன் மூலம் வார்த்தைகளால் சக்தி மிக்கவர் ஆகியுள்ளீர்கள். அவ்வாறே தொடர்ந்தும் மௌன சக்தியில் நிபுணத்துவம் அடையுங்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் வார்த்தைகளால் சேவை செய்வதற்கு நேரமோ பௌதீக வசதிகளோ இருக்க முடியாது. அவ்வாறான நேரத்தில் மௌன சக்தியின் வசதிகள் தேவையாக இருக்கும். ஒருவர் எந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அவர் மிக மிக சூட்சுமமானவராக இருக்கின்றார். தூய எண்ணங்கள் வார்த்தைகளை விட சூட்சுமமானவை. ஆகையால் சூட்சுமமான ஒன்றின் தாக்கம் அதிக அளவு சக்தி நிறைந்ததாகிறது. ஓம் சாந்தி.